ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கடினம். அது நாம் உருவாக்கிய ஒன்று. ஆங்கில பேச்சுத்திறன் என்பது செல்வந்தர்களுக்கும் சர்வதேச பள்ளிகளில் கற்கும் சிலருக்கும் மட்டுமே கிடைத்த வரம் என்று சிலர் நம்புகின்றார்கள். மற்றவர்கள் அவர்கள் பேசுவதை காத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆங்கிலம் கற்பது கடினமல்ல. கடினமில்லை. ஆங்கிலத்தில் பேசும் திறன் மூச்சு விடுவது போல் எளிது. இவை அனைத்திற்கும் நாங்கள் வல்லவர்கள். எங்களுடன் உங்களை இனங்காணுங்கள். Yes, I feel like I'm over the moon. Yeah, and mommy and they asked me to join on next week. The working environment is so good to hear. Interview went well and it wasn't as I expected. இன்டர்வியூ செலக்டா நீங்க? நீங்க? இல்ல, கிடைக்கல. நல்லா நான் இங்கிலீஷ்ல என்னால பேச முடியல. அதே மாதிரி அவங்க கொடுத்த ஃபார்மை என்னால ஃபில் பண்ண முடியல. ஸோ நான் செலக்ட் ஆகல. எப்படி இவ்வளோ நார்மலாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க? நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கிறேன். அதனால என்னால் அப்படி பேச முடியுது. முந்தைய ஆரம்பத்தில் வந்து என்னால் அவ்வளோ இங்கிலீஷ் பேச மாட்டேன். இப்போ அங்கே படிக்கிறதால தான் வந்து கொஞ்சம் நர்வஸ் இல்லாமல் பேசுகிறேன். இவங்க வந்து ஆன்லைனில் தான் எல்லா கிளாஸுமே எடுக்கிறாங்க. பேசிக்கில் இருந்து, அதாவது வந்து ஆரம்ப நிலையிலிருந்து A-levels மட்டுமே வந்து எல்லா விதமான பாடநெறிகளையும் வந்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை விட வந்து அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து மற்ற இடங்களை விட வித்தியாசமா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இங்கிலீஷை படிக்கணும் அப்படின்னும். அதில் வந்து ஒரு பப்ளிக்ல வந்து எப்படி நர்வஸ் இல்லாம வில் பவரோட பேசுறன்றதையும் அவங்க வந்து சொல்லி தராங்க. இதை விட நான் சொன்னது கொஞ்சம், இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ மற்ற இடங்களை விட நீங்க சொல்ற இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜில் பேமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குமே? பேமெண்ட்ஸ் அவ்வளவா இல்லை, 8,000 தான். நீங்க இப்போ என்னைய மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா ஜஸ்ட் 2 months போதும். அவங்களோட கோர்ஸ் பீரியடே 2 months தான். அதுக்கு வந்து 8,000 தான் முடியுது. எனக்கும் ஆசை உங்களை மாதிரி ரொம்ப இங்கிலீஷில் பயப்படாமல் பேசுகிறதுக்கு. பட் ஸ்கூல் டைமில் நான் ஒழுங்காக படிக்கலை இங்கிலீஷ். அதனால நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்டர்வியூவில் கூட நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். பட் நிச்சயமாக நான் ஆக்ஸ்போர்ட் காலேஜில் ஜாயின் பண்ணி உங்களை மாதிரியே நான் பேச கற்றுக்குவேன். வாரத்திற்கு 3 நாட்கள் இணையவழியிலான வகுப்புகள் நடைபெறும். 2 மாதத்தில் முழு பாடநெறியும் கற்பிக்கப்படும். உங்கள் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இப்போதே ஆங்கில பயிற்சி திட்டத்திற்கான உங்கள் ஆசனங்களை முன்பதிவு செய்யுங்கள். தமிழ் பேசும் மாணவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தமிழ் விரிவுரையாளர்களால் ஆங்கில பாடங்கள் கற்பிக்கப்படும். ஆக்ஸ்போர்ட் கல்லூரி. முன்பதிவுகளுக்கு வாட்ஸ்அப் ஊடாக அல்லது தொலைபேசியினூடாக உடனடியாக எம்மை தொடர்பு கொள்ளவும். Hi everyone, my name is Sajin. I am thrilled to share my incredible experience with you about the English certification course I recently completed on Zoom. The past few weeks have been an amazing journey of growth and learning. I genuinely enjoyed every moment of this course. From interactive discussions to fun activities, our class was vibrant and dynamic space. But what truly made the experience exceptional was our interactor's teaching method and accessible through his engaging teaching style. As I reflect on this experience, I can confidently say that this English certification course has not only equipped me with valuable language skills, but has also made the journey thoroughly enjoyable. A big thank you for Oxford College and my fellow classmates for making this a truly unforgettable experience. If you are a person who can speak Tamil, join it now. Hi there, this is Vishani Randika. I am a student of Oxford College, and first of all I would like to thank Oxford College to giving this opportunity to me. And this is a suitable place to achieve your dream of fluent in English, and I choose Oxford College to develop my English, so it's really worth for me. So it is a great experience as well as, and the course is very interested and I really enjoy doing it. So, and also this is the best place to develop your English knowledge, and I really recommended this course to everyone.
So come and join Oxford College to develop your English knowledge, and you can speak fluent in English. Hello everyone, I am Sai Sugani Leslie, one of the students of Oxford College. First of all, I would like to thank sir and also thanks to Oxford College for giving us this greatest opportunity. In the beginning, my speaking skills were very poor, but now it has improved. I can feel it. Thank you, sir. Anyone who wants to speak English can definitely join this class. You can get good results. Very good evening, everyone. We warmly welcome you all to this free seminar. இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியினுடைய இந்த இலவச கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் எங்களுடைய கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி டு சி யூ காய்ஸ். உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல எங்களோட கல்லூரி சார்பாக நாங்களும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ செமினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் நடக்கிற இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமாக, கிளாஸ் சம்பந்தமாக பல கேள்விகள், பல சந்தேகங்கள் நிறைய மாணவர்களுக்கு அல்லது இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கு நாங்கள் ஒரு பதில் தர ஒரு செமினாராக தான் இந்த செமினாரை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் நீங்கள் ஃபேஸ்புக் கூட பார்த்துருக்கலாம் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கலாம். ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இலங்கையில் தமிழ் பேசுகிற மாணவர்களுக்கு ஆங்கிலம் படிப்பிக்கிறதுல ஒரு ஒரு பயணியராக இருக்கு. பயணியர்னு சொல்லக்குள்ள அவங்க தான் முன்மாதிரியான கல்லூரியாக இருக்கிறாங்க. இலங்கையில கிட்டத்தட்ட தமிழ் பேசுற மாணவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15,000 20,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் நாங்க எங்களுடைய கல்லூரி மூலமாக இங்கிலீஷ் டிப்ளமா படிச்சவங்களாக நாங்க உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு டைம் அந்த டைமுக்கு ஏற்றது போல அல்லது முன்னேற்றத்துக்கு ஏற்றது போல சில மாற்றங்களை நாங்க செய்யறோம். அப்ப இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி அதுல ஒரு மாற்றமா தான் நாங்க எங்களுடைய கல்லூரியோட அந்த பேரோட சேர்த்து எங்களுடைய ப்ரோக்ராமையும் நாங்க ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் ரீபிராண்டட் த நேம் ஆஃப் த காலேஜ் ஆஸ் ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான். ஸோ ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது இப்போ நாங்கள் மாற்றி செய்து ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இங்கிலீஷ் மேரத்தான் என்றதினூடாகத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். காரணம், இந்த நாட்களில் நிறைய ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இருக்கிறதால நிறைய மாணவர்களுக்கு அதில் ஒரு டைமில் நிறைய குழப்பங்கள் வந்தது. ஸோ ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது எல்லாமே எங்களது தானா அல்லது வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு அது எங்கட கல்லூரியா அல்லது வேற கல்லூரியா, இப்படியான பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்க விடை தர முகத்துல தான் இந்த இதை நாங்க ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம், ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான். ஸோ இதான் எங்களுடைய கல்லூரியினுடைய பேராக இருக்கிறது. அப்ப இதை நீங்க எங்களுடைய ஃபேஸ்புக்கினூடாக டிவியினூடாக நீங்க எங்க பார்த்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரக்குள்ள ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான் என்ற பேர்ல தான் நாங்கள் எங்களை அறிமுகம் செய்கிறோம். ஸோ நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ண விரும்பினா மிகவும் கவனமாக அந்த ப்ரோக்ராமில் இணைஞ்சு கொள்றதுக்கு முதல்ல கேளுங்க, ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட இங்கிலீஷ் மேரத்தான் ப்ரோக்ராமான்றதை நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் அவங்களோட பேச போங்க. ஸோ இது எங்களுடைய கல்லூரிக்கு மட்டுமில்லை, எங்களுடைய மாணவர்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கிறது. ஏன் நாங்க இதை இங்கிலீஷ் மேரத்தான் என்று பேர் வச்சோம்? ஸோ மேரத்தான் என்றது நாங்க பேர் வச்சதுக்கான காரணம், எல்லாருக்கும் தெரியும் அந்த மேரத்தான் ஓட்ட போட்டி. மேரத்தான் ஓட்ட போட்டி இப்போ நாங்க விளையாட்டு போட்டிகளோ சரி அல்லது ஒரு சமாதானத்துக்காக இந்த இன்டர்நேஷனல் ரீதியாக சர்வதேச ரீதியாக நடக்கிற போட்டிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மேரத்தான்ல பங்கு பெற்றுவாங்க. கிட்டத்தட்ட இப்ப சர்வதேச ரீதியில் நடக்கிறதுல நூற்றுக்கணக்கானவங்களுக்கு மேல ஒரு 500 600 700 என்றெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேரத்தான் ஆரம்பத்துல இருந்து அந்த முடிவு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாங் ரேஸ், அது கொஞ்சம் நீண்ட ஓட்டம். அப்ப இந்த ஓட்டத்துல வெற்றி தோல்வி என்றதை தாண்டி மிக முக்கியமானது அந்த எல்லையை நிறைவு செய்யறது. யாரு ஃபர்ஸ்டா போறாங்க என்றது அடுத்த பகுதி. ஆனா இந்த மேரத்தான் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் யாரு அதை நிறைவு செய்யறாங்கன்றது தான் அதுல உண்மையான ஒரு எண்ணமா இருக்கிறது. ஏன் இது மேரத்தான் என்று நாங்க வச்சோம்னா காரணம், இந்த இங்கிலீஷ்ன்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கான காரணம், அந்த கேள்வி உருவாயினத்துக்கான காரணம் எங்களுடைய இந்த இளமை கால கல்வி. நாங்க பாடசாலையில படிச்ச அந்த விதிமுறைகளுக்கு அந்த விதிமுறைகளின் ஊடாக நாங்க பெற்றுக்கொண்ட ஒரு விடயம் தான் இந்த இங்கிலீஷ்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு.
இத நாங்க குறை சொல்லல. ஆனாலும் சில சில குறைபாடுகள் அந்த பாடசாலை கல்வியில நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. நாங்களும் அத தாண்டி தான் வந்திருக்கோம். அப்ப அந்த குறைபாடுகளோட மாணவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகக்குள்ள அவங்களோட உயர்கல்விய தொடரும்போது, இங்கிலீஷ் அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கு. ஒரு பேரியராக இருக்கு. அப்ப இங்கிலீஷ நாங்க படிக்கும்போது, அதுக்கண்டு ஒரு 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 எனர்ஜி குடுக்கணும். அதுக்கண்டு ஒரு ஒரு வழிமுறைகள் நாங்க வகுத்தோம்னா தான், அது சரியான முறையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப ஆங்கிலம் என்று சொல்லப்போனா, தமிழ், சிங்களம் அதே போல ஆங்கிலமும் ஒரு சாதாரணமான மொழி. ரைட். என்ன ஆங்கிலம் வந்து சர்வதேச மொழி என்று சொல்லுவாங்க. இட்ஸ் அ காமன் லிங்கா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வதேச நாடுகள்ல, பலதரப்பட்ட நாடுகள்ல இது ஒரு பொதுவான ஒஃபிஷியல் லிங்கிங் லாங்குவேஜா பாவிக்கிறாங்க. நாடுகளுக்கு இடையில கனெக்ஷன் பண்றதுக்கு, நபர்களுக்கு இடையில ஒரு இணைப்ப ஏற்படுத்துறதுக்கு, இன்டராக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக இந்த ஆங்கிலத்த பாவிக்கிறாங்க. அப்ப ஆங்கிலம் இன்றைய காலத்துல இலங்கைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மாணவர்கள பொறுத்தவரைக்கும், வேலை செய்றவங்கள பிரைவேட் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும், இந்த நாட்கள்ல கவர்ன்மெண்ட்ட பார்த்தனாலும் இங்கிலீஷ்ன்றது எங்களுடைய வேலைக்கும் சரி, எங்களுடைய பெர்சனல் லைஃப்‌க்கும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக மாறிட்டு. இப்போ ஒரு டைம்ல நாங்க பார்ப்போம், வேலைக்கு அந்த காலத்துல உங்களோட அம்மா, அப்பா அவங்களுடைய அம்மா, அப்பா அந்த ஜெனரேஷன கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு அடட் அட்வான்டேஜா தான் போடுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ற கேட்டகரிக்குள்ள தான் போடுவாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், மேலதிக தகமைன்ற மாரி போடுவாங்க. ஆனா, இன்றைய காலத்த பொறுத்தவரைக்கும், இங்கிலீஷ் ஹேஸ் பிகம் த பேசிக் ரிக்வயர்மென்ட். அதாவது அது ஒரு அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நாங்க தெரிஞ்சிருக்கணும்ன்றது ஒரு பேசிக் ரிக்வயர்மென்ட்டா வச்சிருக்காங்க. இது வேலைய பொறுத்தவரைக்கும் நாங்க அடிப்படையா பார்க்குற விஷயம். அப்ப இந்த இங்கிலீஷ்ல வார இந்த முறைகள நாங்க கருத்துல கொண்டு தான், இந்த இங்கிலீஷ் மேரத்தான் என்ற புரோகிராம இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. காரணம், மாணவர்கள் எங்கள்ட்ட சேர்ற எல்லாருமே மாணவர்கள். அந்த மாணவர்கள்ற வயச நாங்க கணக்கெடுக்கிறல்ல. அவர்கள் என்ன வேலை செய்றாங்கன்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. அவங்க எந்த ஏரியால இருக்கிறாங்கன்றதும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆக்ஸ்போர்ட்ல இணையிற எல்லா மாணவர்களுமே சரியான முறையில தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய தேவைய நாங்க அடிப்படையா வச்சபோது தான், இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இங்கிலீஷ் மேரத்தான் என்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு வந்தது. காரணம், இது வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். அதிகமாக மிக இலகுவாக கற்கக்கூடியவங்க இருப்பாங்க. விரைவாக கற்கக்கூடியவங்க இருப்பாங்க. தாமதமாக கற்கக்கூடியவர் இருப்பாங்க. அப்ப கற்கிற டைம்ல நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பேசிக்காவே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நான் இங்கிலீஷ் பேசக்குள்ள என்ன பார்த்து சிரிப்பாங்க. இல்லாட்டி எனக்கு பேசறதுக்கு ஒழுங்கான வேர்ட்ஸ் தெரியுதில்ல. நான் நிறைய தரம் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ண அவ்வளவு தரமும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு என்னால சரியா முடியல. என்ன பார்த்து நான் அவமானப்பட்டது தான் மிச்சம், கேவலப்பட்டது தான் மிச்சம்ன்னு பல போராட்டங்கள் இருந்தாலும், இந்த மரதன் ரேஸ போல ஃபர்ஸ்ட்ன்றது முக்கியம் இல்ல. கடைசி வரைக்கும் அந்த பயணத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறது தான் மிக மிக முக்கியம். நீங்க எந்த கிளாஸுக்கு போனாலும், எங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய இலக்கை நீங்க தாமதமா அடையிறீங்களோ, அல்லது வேகமாக அடையிறீங்களோ, அந்த இலக்க சரியான அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போற வரைக்கும் அதுக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இதுக்காகத்தான் இந்த இங்கிலீஷ் மேரத்தான் என்ற கான்செப்ட்க்கு கீழ எங்களுடைய புரோகிராம நாங்க கண்டக்ட் பண்றோம். இன்றையிலிருந்து இல்ல, இனி நீங்க ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்ற பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான் என்ற நேமின் கீழ தான் நாங்க எங்களுடைய கற்கை நெறிகள முன்னெடுக்கிறோம். 2வது இத பத்தி இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரிய பத்தி நாங்க பிரீஃபா சொல்லப்போனா, இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு கீழ பாராளுமன்ற ஆக்ட்க்கு கீழ பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்லூரி. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பேசிக் என்ன, எங்களுடைய மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாரையும் இங்கிலீஷ் பேச வைக்கணும். இங்கிலீஷ் தான் முக்கியம். அத பேச வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அப்ப இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு தான் நாங்க இவ்ளோ வேலைகளையும் செஞ்சு வரோம். அப்ப நீங்க இங்கிலீஷ் பேசி வரக்குள்ள, உங்கள அறியாமலே தானா உங்களுக்கான அந்த கதவுகள், வாய்ப்புக்கான கதவுகள் திறக்கப்படும்.
ரெண்டாவது எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது ஒவ்வொருடைய தனிப்பட்ட மாணவர்களுடைய நோக்கங்களை அடிப்படையாக வச்சு இந்த ப்ரோக்ராமை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நிறைய பலதரப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அதாவது மாணவர்களை அடிப்படையாக வச்சு அந்த இது வந்து எங்களுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் படிப்பிக்கிற எல்லாருமே யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் 5 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்குது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்பிக்க கொடுக்கறதுல. 24 மணி நேர உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்டா எந்த நேரத்திலையும் உங்களுடைய கோஆர்டினேட்டரையோ அல்லது உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியரையோ அணுகக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. உங்களுக்கான லைஃப் டைம் லேர்னிங் ஆக்சஸ் இருக்கு. நீங்க ஒன்ஸ் எங்களோட ஜாயின்ட் ஆகின பிறகு 2 மாதத்துல ப்ரோக்ராம் முடிச்சாலும் நீங்க தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். இலவசமாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான வகுப்புகள் இலவசமாக நடைபெறும். மாதத்தில் ஒரு தரம் இலவச வகுப்புகள் நடைபெறும். அதுல நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்படியான லைஃப் டைம் லேர்னிங் ஆக்சஸும் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில இருக்கு. ஸோ அதே நேரத்தில் எங்களுடைய கல்லூரி வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியாக இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கணுமெண்டா இலங்கை அபிவிருத்தி சபை, அந்த இடிபி ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க, இலங்கை அபிவிருத்தி சபை, அது டோட்டலாகவே அரசாங்கத்துக்குரியது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே எங்களுடைய கல்லூரி இந்த பாருங்க, ரெட் கலர் லோகோ போட்டிருக்கோம். அந்த ரெட் கலர் வட்டத்துக்குள்ளே இருக்கிறது எங்களுடைய லோகோ. ஸோ அந்த இலங்கை அரசாங்கத்துடைய இந்த அபிவிருத்தி அதிகார சபைக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக இது மாற்றம் பெற்றிருக்கு. நீங்க அவங்களுடைய பேஜுக்கு போனீங்கன்னா, வெப் பேஜுக்கு போனீங்கன்னா பாருங்க, அதுல இருக்கிற எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோடையும், பேராதனை யூனிவர்சிட்டி, ஜப்ரா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, கொலம்போ யூனிவர்சிட்டி, ஜஃப்னா யூனிவர்சிட்டி, அதோட சேர்த்து எங்களுடைய கல்லூரியும் அதுல அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியாக அவங்க இணைச்சிருக்காங்க. இதையும் இணைச்சுட்டா ஐஎல் செய்யறவங்களுக்கு, வெளிநாடு போறவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, வெளிநாடு போறவங்களுக்கு ஐஎல் செஞ்சு லண்டன் போய் லண்டன்ல என்ன செய்யணுமெண்டு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த நாள்ல நாட்டு இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காகத்தான் எங்களுடைய யூகே கன்சல்டன்ட் வந்து யூகேல இருந்து நேரடியாக நாங்க மாணவர்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் எடுக்கிறோம். ஸோ அது கம்பெனியும் யூகேல யூகே ஐஇசி என்ற நிறுவனத்தினூடாக மாணவர்களுக்கான அந்த வெளிநாடு போறதுக்கான அந்த வழிமுறைகளையும் நாங்க செய்து கொடுக்கிறோம். ஸோ இப்படியான பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய கல்லூரிக்குள்ள இருக்கு. எங்களுடைய கல்லூரி சம்பந்தமாக நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்பினா ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியினுடைய அந்த பேஜுக்கு போகலாம். அதே நேரம் யூடியூப் சேனலுக்கு போகலாம். அதே நேரம் இந்த கல்லூரி வந்து எங்களுடைய கிளைகளை நாங்கள் விரிவாக்கி சிங்களம் பேசுகிற மாணவர்களுக்காக, சிங்கள மொழி மூல மாணவர்களுக்காக லிங்குவா ஃப்ராங்கா என்ற அந்த கிளை நிறுவனத்தின் கீழே இயங்கி கொண்டு வரோம். ஸோ அப்படியான பல இது தவிர வெவ்வேறு நாடுகள்லையும் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி என்றது வந்து வியாபித்து இருக்கிறது. ஸோ எங்களுடைய சகல தேவைகளையும் நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு உங்களுடைய பேஜுக்கு, அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ சரி, அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக்குக்கோ சரி, அல்லது எங்களுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியுடைய யூடியூபுக்கோ டிக்டாக் சேனலுக்கோ போய் இந்த விஷயங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே எங்கள்கிட்ட கல்வி கற்று பயன்பெற்ற மாணவர்களுடைய கமெண்ட்ஸ் தான் இதில் இருக்கு. அப்போ இதை பார்க்கக்குள்ள இது உங்களுக்கு பூரணமாக விளங்கும். அடுத்தது ஒவ்வொரு கிளாஸ் நிறைவிலையும் எங்களுக்கு மாணவர்கள் அவங்க அனுப்பின இது அவங்களாவே இந்த கிளாஸ்ல படிச்சு இந்த 2 மாதத்தின் பின்னர் அவங்க எங்களுக்கு தந்த வீடியோஸ், அதே நேரம் அவங்க குரூப்ல கிளாஸ் முடிஞ்ச பிறகு குரூப்ல போட்ட மெசேஜஸை நீங்க பார்க்கலாம். இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்றதையும் இதில் அவங்க உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இப்படியான நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே எங்களுடைய மாணவர்கள் 2 மாத நிறைவில் எந்த அளவுக்கு அவங்க பயன்பெற்றிருக்காங்கன்றதை தான் எங்களுக்கு இவங்க தந்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியை பற்றி. Hi everyone, my name is Sajin. I am thrilled to share my incredible experience with you about the English certification course I recently completed on Zoom. The past few weeks have been an amazing journey of growth and learning. I genuinely enjoyed every moment of this course. His unique approach kept us engaged and excited to learn more. I never thought I'd say this about an English class, but I actually looked forward to each section. His humor wasn't entertaining, it made the learning process enjoyable and memorable. A big thank you for Oxford College and my fellow classmates for making this a truly unforgettable experience. If you are a person who can speak Tamil, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Join it now. வணக்கம், நான் கலைமலர். எல்லாரும் சொன்னாங்க ஒன்றே இந்த கிளாஸ் செய்யாதீங்க, நல்லா இருக்காது,
புரியாது விளங்காதுன்னு. ஸ்டார்டில் எனக்கும் அவ்வளோ விருப்பம் இல்லை, ஐயோ கிளாஸ் எப்படி போகுமோ ஆன்லைன்லன்னு சொல்லக்குள்ள விளங்குமோன்ட்டுன்னு. ஆனால் நீங்கள் டீச் பண்ணது அப்படி இல்லை சார், நல்லாவே விளங்குனுச்சு. எனக்கு கிளாஸில் ஜாயின் ஆக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸும் செய்வோம், இதில் நெக்ஸ்ட் லெவல் போவோம் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்துருச்சு சார். நல்லா டீச் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ். It's all about speaking English and improving our knowledge by practicing speaking in a different ways. Before I joined this class, I had a lots of pronunciation problems and I struggled with speaking in front of the public. Even though I knew how to write and how to read, but I couldn't speak up due to my fear. But after joining this class, things have changed in a complete different way. So now I have the confidence to speak whether it's perfect or not. So I want to express my gratitude to the college for introducing us to such amazing teachers. Thank you, sir, for helping us improve our knowledge and speaking skills. And also, if someone looking to boost your English knowledge and speaking skills, I highly recommend Oxford College. It's the right place and the right choice too. Thank you, everyone. Dear students, there's a small message I need to give you all. The main purpose of introducing this program was to make you speak English. But Oxford College is specialized in mainly spoken English. Why? Because we train you in all the 4 main areas in language learning: reading, writing, listening, speaking. Because you cannot master a language like you learn science and maths, like you learn your religion, like you learn your history, social studies. Unlike the other subjects, English language, like no matter what the language is, whatever the language, you need to speak the language. There are people, there are students, there are kids, right? At the age of 5, 6, 7, 8, they speak very good English, and you are 30, 35, 40, still you can't speak English. What's the problem? Where's the problem? The problem is you have a less access to English language speaking. You very rarely speak English, or you don't have an English speaking environment. But these small kids, those who speak English, they have this speaking environment, right? Maybe they are studying in international schools. The other kids are also speaking this language. So our promise as the Oxford College is to teach you these simple techniques: self-talk, right? Mirror talk, and let's say role plays. You speak, the other one speak, and learning the beauty of the language through beautiful listening exercises and reading exercises. And everybody who are participating in this seminar should understand the most important thing of a language learning is mastering the words, your vocabulary. Our main purpose is to give you more than 1,000 frequently used words. Because when it comes to speaking, you get stuck because you don't have the enough words. You don't have the enough practice of the sentence patterns and the structures of the language. So all these things are taught. Only thing, believe us for 2 months, go to our Facebook page, look at how our students speak English. You don't have to believe us. You don't have to believe what we say. Go to our Facebook page, see how our students have improved and what they have to say about us. So after looking, after searching, after observing, go to our YouTube channel, and then you decide, and I guarantee that
if you followed what we suggest you to do, you will definitely speak English and you will be able to manage everything that you have to communicate in your day-to-day environment. So only thing we expect from you is forget all the other things. Forget your dramas, forget your friends, forget your parties, forget all these things. Give 100% responsibility to this course and we guarantee that we make you speak English. So Joshua sir, thank you very much for giving the time. அடுத்தது ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்கிறதால தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு இணைஞ்சு பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு நாங்கள் இணைஞ்சு பார்ப்போமேன்னு அதை தேடி வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில் செய்ய வேணுமெண்டு இல்லை, என்ன சொல்கிறோம், அதாவது இது இந்த கல்லூரியில் என்ன நடக்குது, இந்த ப்ரோக்ராம்னா என்ன, வாங்க அதையும் பார்த்துட்டு வருவோம்னு நிறைய பேர் ஐடியாவோட வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்றது, வாட் மேட் யூ திங்க் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ்? எது உங்களை ஆங்கிலம் படிக்க வைக்குது? அந்த பாருங்க, அந்த போஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல வர பிரச்சனைகள், லைஃப்ல நாங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் வந்து, அல்லது எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய ஒர்க், அதே நேரம் ஹெல்த், எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற இந்த நாட்களை பார்த்தோம்னா எங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்கிறது இந்த நாட்கள்ல காசா தான் இருக்கு. ஸோ நாங்கள் காசுக்கு அடிமை இல்லாட்டியும் சில விஷயங்களை பார்க்கக்குள்ள இந்த நாட்கள்ல ஓரளவுக்கு காசுன்றது ஓரளவுக்கு முக்கியமாக இருக்கிறது. அது காசு முக்கியமா இருக்குதுன்னா காசு இல்லாம வாழையிலாண்டி இல்லை, பட் ஸ்டில் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமே பேசிக்கா நாங்க பார்ப்போம் உங்களை வேலை. இப்போ ஒரு டைம்ல ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சவங்க, குடும்பத்துல ஒரு ஆள் வேலை செஞ்சு, குடும்பத்துல ஒரு ஆள் ஒரு நேரம் வேலை செஞ்சு மொத்த குடும்பத்தையும் பாதுகாத்தாங்க, மொத்த குடும்பத்தையும் நடத்தி வந்தாங்க. உங்களோட அம்மா அப்பா கேட்கலாம், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை கேட்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஃபுல் டைமா வேலை செய்யறாங்க, பார்ட் டைமா வேலை செய்யறாங்க. ரெண்டும் செஞ்சும் இன்றைக்கு ஒரு 3 பேர் இருக்கிற, ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியை நடத்த முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. அந்த காலத்துல 12 பிள்ளைகள் 14 பிள்ளைகள் இருந்தாங்க. அத அப்பா மட்டும்தான் வேலைக்கு போய் அந்த 14 பிள்ளைகளையும் வளர்த்து வேலைக்கு வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்தன்னு நிறைய வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு குடும்பத்துல ஒரு 3 பேர் இருந்தாலும் 3 பேர் ஃபுல் டைம் காலையில வேலைக்கு போய் பின்னேரம் வேலைக்கு போயும் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத நிலைமைக்கு இருக்கு. அப்ப நாங்க அடுத்ததா யோசிக்கிற என்னது, நாங்க ஆன்லைன் பிசினஸ் வந்து செய்யணும், அல்லது வந்து அடுத்த நிலைக்கு நான் போகணும், என்ன நான் வந்து அடுத்த நிலைக்கு நான் மாத்தணும். அப்ப அதுல ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறது தான் இந்த இங்கிலீஷ். அப்ப இந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கான அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் என்று சொல்ற அந்த தடைகளை மாற்றி அதை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா கொண்டு வருது. ஸோ இங்கிலீஷ்ல பேசிக்கா சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி டசன்ட் ஹேப்பன், வி கிரியேட் இட். ஆப்பர்ச்சுனிட்டின்றது தானா வராது, அது நாங்களே கிரியேட் பண்ண வேண்டும். அப்ப அதுல ஒரு கிரியேட் பண்ற ஒரு பகுதி தான் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ அந்த லேர்னிங் இங்கிலீஷ் வந்து நம்ம நினைக்கலாம் இங்கிலீஷ் படிக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சாதாரணமா யோசிக்கலாம். ஆனா அந்தந்த சூழ்நிலைக்குள்ள ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த இங்கிலீஷினுடைய அருமை. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, சிம்பிளா சொல்லப்போனா, சின்ன ஒரு உதாரணம் தரேன். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆசை எங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும், அல்லது இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு போனா இங்கிலீஷ்ல தான் எல்லா லெக்சர்ஸ் நடக்குது, எக்ஸாம் இங்கிலீஷ்ல நடக்குது. அதை விட வெரி சிம்பிள், நாங்க ஃபேஸ்புக்ல அல்லது ஆன்லைன்ல ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம், ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆர்டர் பண்ணக்குள்ள இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா டீட்டெயில்ஸ் கேட்குது. அப்ப இந்த அளவுக்கு கூட ஒரு சாமான், ஒரு சராசரியாக நாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு இங்கிலீஷ் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ன்றது நம்முடைய சாமானிய வாழ்க்கையில ஒரு அடிப்படை விஷயமாக கலந்திருக்கு. அப்ப இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு காரணமா இருக்குமா, அல்லது வந்து இங்கிலீஷுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, பட் ஸ்டில் அதை லேர்ன் பண்ண பிறகு அவங்களுக்கு அது ஒரு வெவ்வேறான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. மேபி உங்களோட லைஃப்ல அது ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம். அது யாராலையுமே கெஸ் பண்ணிடலாது. காரணம், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளை உங்களுக்கு ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா ஸ்டெம்ல இருந்து அந்த தண்டுல இருந்து வெவ்வேறு கிளைகள் விரிஞ்சு விரிஞ்சு போகும். அது போலதான் இங்கிலீஷ் மொழி என்று எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அதை வளர்த்து வரக்குள்ள என்ன நடக்குமாட்டா, வெவ்வேறு கிளைகள், வெவ்வேறு பயன் தர்ற விஷயங்கள் அதுக்குள்ள உங்களுக்குள்ள காத்திருக்கு. அதை வந்து அதுக்கான முதல் முயற்சி தான் நாங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றது.
இது எல்லாமே நாங்க நாளாந்த வாழ்க்கையில அடிப்படையாக ஃபேஸ் பண்ண விஷயங்கள். நானும் சரி, நீங்களும் சரி, இந்த இங்கிலீஷ் தெரியாம எத்தனையோ தரம் அவமானப்பட்டிருக்கோம். நாங்களே வந்து வெட்கமா ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இங்கிலீஷ் தெரியாததால எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையா போயிட்டு. அப்படி நாங்களே ஃபீல் பண்ணியிருக்கோம். அல்லது அவமானப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் எங்களை பற்றி நகைத்த, வேடிக்கையாக பார்த்த சந்தர்ப்பங்கள் அநேகமா இருக்கு. அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கக்குள்ள இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரிக்கு ஜாயின் பண்றது இல்ல. நீங்க எங்கட கல்லூரிக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரிக்கு ஜாயின் பண்ணாலோ, இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள இல்லாட்டி அதை சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு கேரி அவுட் பண்ண முடியாது. When you learn a language, you learn from your mistakes because your last mistake is your best teacher. நாங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது ஃபெயிலியர்ஸ்ல இருந்து வாரமே நாங்க மொழியை கற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யறோம்? We practice the language. So when we practice, we make mistakes. நாங்க பயிற்சி பெறும் ஒரு மொழியை வந்து எழுதி பாடமாக்கி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது இல்லை. இது வந்து எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ற ப்ரோக்ராம் இல்லை, உங்களோட லைஃபுக்கு உங்களை ரெடி பண்ற ப்ரோக்ராம். உங்களோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களை ரெடி பண்ற ப்ரோக்ராம். அப்ப இது வந்து உங்களை எக்ஸாமுக்காக நாங்க வைக்கலாது. அப்ப நீங்க இங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்க. அப்ப ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள நிறைய பிழை விடுவீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து அடுத்த நிலைக்கு போறது தான் இந்த ப்ரோக்ராம். அப்ப அதுல நீங்க முதலாவது உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் சொல்றது ஒரு உறுதியான தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்கிலீஷ் படிக்க நான் 2 மாசம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், இது என்ன நடந்தாலும் எனக்குள்ள ஒரு தீர்மானம், நான் படிக்கணும் என்றது எடுக்கிறதே ஒரு தீர்மானம் தான். மேபி நான் பார்க்குறேன் நீங்க செய்யற வேலைக்கும் உங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அதைத்தான் சொன்னேன், வாய்ப்புகளை நாங்களே உருவாக்க வேண்டும். We have to create the opportunity. வாய்ப்புகளை நாங்க தான் கிரியேட் பண்ண வேணும். அப்ப வாய்ப்புகளை நாங்க கிரியேட் பண்ணும் போது, அப்ப அந்த தீர்மானம், நீங்க எடுக்கிற தீர்மானம், முதலாவது டிசிஷன். ஒரு தீர்மானத்துல நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அப்ப நாங்க இங்கிலீஷ் படிக்கணும்ன்ற தீர்மானம் எடுத்தீங்கன்னா, I'll tell you now, that is the correct decision that you may ever made in your life. அப்படி இங்கிலீஷ் படிக்கணும், நான் இங்கிலீஷ்ல அடுத்த லெவலுக்கு போகணும்ன்றது தான் நீங்களோட வாழ்க்கையில எடுத்த ஒரு பெஸ்டான ஒரு தீர்மானமா இருக்க போகுது. ஸோ அதை வந்து நான் மேலதிகமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது கமிட்மெண்ட். ஸோ இங்கிலீஷ் படிக்கணும்னு தீர்மானம் பண்ணா காணாது, அதற்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். கமிட்மெண்ட் சொல்றது வந்து, இப்ப இந்த 2 மாத ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டு வைங்களேன். இந்த 2 மாதத்துல 3 நாள் கிளாஸ் நடக்க போகுது. 3 நாளும் இரவையில 2 மணி தேவை கிளாஸ் தான் நடக்க போகுது. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 24 கிளாஸ் நடக்க போகுது. பாருங்க, இந்த 60 நாள்லயும் 24 கிளாஸ் தான் நடக்க போகுது. அப்ப இந்த 24 கிளாஸ்லயும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே மாத்துவேன். அந்த கிளாஸ் நடக்கிற டைமுக்கு என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் அதை நான் தள்ளி வச்சு இந்த கிளாஸுக்கு அப்படி ஜாயின் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸோட வழியில போறேன்னா கிளாஸ் நடக்கிற நாள்ல அதை கேன்சல் பண்ணுவேன். டிராமா பார்க்குறேன்னா கிளாஸ் நடக்கிற நாள்ல அதை கேன்சல் பண்ணிட்டு கிளாஸுக்கு வருவேன். அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் கமிட்மெண்ட்டோட கிளாஸுக்கு வந்தா மட்டும் காணாது, டீச்சர் சொல்ற வேலையை சரியா நான் செய்யணும். நீங்க ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, நீங்க ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரிக்கு நீங்க ஜாயின் பண்ணாலும் பண்ணலாட்டி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். ஒவ்வொரு நாள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்றதுக்கு மினிமம் 30 மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க சமைக்கிற டைமா இருக்கலாம், வேலைக்கு டிராவல் பண்ற டைமா இருக்கலாம், அல்லது நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைமா, ஃபேஸ்புக் பார்க்குற டைமா இருக்கலாம், ட்ராமா பார்க்குற டைமா இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் ஒரு 30 மினிட்ஸ் மினிமம், ஆக குறைந்தது ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் சம்பந்தமான விஷயங்களை பாருங்க. அவ்வளோ யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, அவ்வளோ நல்ல படங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நல்ல பாட்டு கேட்கலாம். ஸோ இப்படியானதுக்கு நீங்க அதை கேட்டு பாருங்க. அடுத்தது என்டிவர் என்று சொல்றது வந்து உங்களோட முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்றது முக்கியம். டீச்சர் சொல்லித்தர வேலையை ப்ராக்டிஸ் பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்றதா சொல்லி பாக்குறீங்க, வீட்டுல இருக்கிறவங்களோட சொல்லி பாக்குறீங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாக்குறீங்க. முயற்சி செய்யக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஃபெயிலியர்ஸ் வரும். என் முயலுக்குள்ளதான் நாங்க தோற்று போவோம். அப்ப முயன்று தோற்று போறதுக்கு நாங்க ஒரு நாளுமே கவலைப்படக்கூடாது. காரணம், நாங்க முயற்சிக்கிறோம். ஸோ அதான் சொல்றது, பிழை விட்டாலும் நீங்க 1000 தரம் பிழை விட்டாலும் 1001வது தரம் திரும்ப செய்யுங்க. எவ்வளோக்கு அதிகமாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி போறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, உங்களுக்குள்ள சாக்ரிஃபைஸ் இருக்க வேண்டும்.
சாக்ரிஃபைஸ் என்று சொல்றது தியாகம் இருக்க வேண்டும். நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு சில விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணித்தான் ஆகணும். என்ன, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, டிராமா பார்க்கறது, அல்லது அந்த டைம்ல வேற ஏதாவது வேலை செய்யறது, அந்த விஷயங்களை நீங்க இந்த 2 மாசமும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மூன்றாவது, அந்த கரேஜ் உங்களுக்குள்ள இருக்கணும். முதலாவது நாள்ல என்ன கிளாஸுக்கு ஜாயின் பண்றீங்களோ, எந்த ஸ்பிரிட்டோட, எந்த எனர்ஜியோட, எந்த ஆக்டிவ்னஸோட கிளாஸுக்கு ஜாயின் பண்றீங்களோ, அது கடைசி நாள் வரைக்கும் அது உங்களுக்குள்ள வந்து இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும், எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அது உங்களை விட்டு மாறக்கூடாது. மூன்றாவது, உங்களுடைய சாய்ஸ், நீங்க தெரிவு செய்யற விதம். ஸோ உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய தெரிவு, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய முயற்சி, தியாகம், கரேஜ் இவ்வளவும் இருக்குமென்றாலே நிச்சயமாக இந்த 2 மாசத்துல நீங்க நினைக்காத அளவுக்கு அந்த சக்சஸை பார்ப்பீங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கோ அல்லது சொல்லணுமன்றதுக்காக சொல்லல. எங்களோட படிச்ச கிட்டத்தட்ட பர்சனலா ஆஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ், த ஹெட் ஆஃப் அகாடமிஸ், நான் பர்சனலா படிச்ச ஒரு விஷயம்தான். மாணவர்களுக்கு படிப்பிச்சதுல கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேல இந்த அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளோத்தையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்றாலே நிச்சயமாக சரியான முறையில நீங்க நினைக்கிற அந்த இலக்கு அடைகிறதுக்கோ உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. ரைட். வை ஆர் வி ஸ்பெஷல்? நாங்க ஏன் ஸ்பெஷல் என்று நாங்க உங்களுக்கு சொல்றோமா, அல்லது நாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் கிளாஸ் தொடங்கினாங்க, நிறைய பேர் நிறைய கிளாஸஸ் தொடங்கினாங்க, நிறைய கம்பெனிஸ் தொடங்கிச்சு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ நிறைய, அதுல 100க்கு 90 வீதமானவங்க இன்றைக்கு ஃபங்க்ஷன்ல இல்லை. காரணம், அந்த என்ன சொல்றது, அது அந்த ஸ்பெஷாலிட்டி என்றதுதான். நாங்க இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இன்றைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான காரணம், முதலாவது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். அதாவது மாணவர்களை நோக்கமா வச்சு, மாணவர்களை மைய பகுதியா வச்சு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்க செய்யறோம். ரெண்டாவது, இந்த கிளாஸ்ல ஒரு நாளும் டீச் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செய்யறது டீச்சிங். நான் படிப்பிக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நான் படிப்பிக்கிறேன். ஸோ தட்ஸ் அ டீச்சிங் ப்ராசஸ். இங்க வந்து ஆசிரியருக்கும் உங்களுக்கும் ஒரு கலந்துரையாடல் நடக்கும். யூ வில் ஹேவ் த டிஸ்கஷன்ஸ் அண்ட் த ரோல் பிளேஸ் அண்ட் சோ மெனி ஸ்போக்கன் ஆக்டிவிட்டீஸ் இன் த கிளாஸ். அப்போ வகுப்பறையில் உங்களுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும், ரோல் பிளே நடக்கும், நிறைய ஸ்போக்கன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அது ஒரு ஃபன்னான ஒரு கிளாஸாக இருக்க போது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நாளும் போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க. 1-2 டைம் வர சான்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து நாங்கள் ஒரே மாதிரி எதிர்பார்க்க இயலாது. அதுகளையும் தாண்டி நாங்கள் போகத்தான் வேண்டும். அடுத்தது, இது ஸ்போக்கன் கிளாஸாக இருக்கிறதால 100க்கு 90 வீதம் மாணவர்களுடைய பங்களிப்பு தேவை. இப்ப டீச்சர் மட்டும் படிப்பிச்சிருந்தா டீச்சருக்கு தான் நாலேஜ் டெவலப் ஆகும், டீச்சருக்கு தான் எல்லா விஷயங்களும் கூடும். அப்போ மாணவர்கள் அவங்களோட இன்வால்மெண்ட் கூட. அதுக்காகத்தான் நாங்க இந்த வீடியோ பிரசன்டேஷனோட அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிரசன்டேஷன் வந்து முற்றிலும் மாணவர்களுக்கானது. அடுத்தது, இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என்று சொல்றது தீவிரமான பேசுறதுக்கான பயிற்சி. ஸோ உங்களை தீவிரமா நாங்க பயிற்றுவிப்போம். அப்பதான் உங்களுக்கு அந்த மொழியோட ஒரு ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த மொழியோட வந்து உங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இப்ப பேச 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 பழக 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 என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த மொழி இலகுவாக வரும். அடுத்தது, ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ். தமிழ் போல இங்கிலீஷ்ல வந்து எழுத்துக்களுக்கும் சொற்களுக்கும் அந்த வார்த்தைகளுக்குமான சேம் ஒன்றாக வராது. இங்க எழுத்துக்கள் வர, அதுக்கான சத்தங்கள் வர. அப்ப அது உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிசஸ் நடக்கும். அது எப்படி உச்சரிக்கணும், அது உச்சரிக்க கஷ்டமா இருந்தா அதுக்கு என்ன செய்யணும், அப்படியான நடக்கும். அதே இது இங்கிலீஷ்ல நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு 2வது பிரதான பிரச்சனை, எங்களுக்கு சொற்கள் தெரியாது. ஓரளவுக்கு எனக்கு பேசுறதுக்கு கிராமர் தெரிஞ்சாலும் சரியான சொற்களை எனக்கு சரியான இடத்துல பாவிக்க முடியல. அப்போ உங்களுக்கு வொக்காபுலரி டெவலப் பண்றதுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு வொக்காபுலரி அதுக்கான விஷயங்களை தருவாங்க. அதே நேரம் கோல்ட் லிஸ்ட் என்ற ஒரு வொக்காபுலரி, உங்களுடைய சொல்ல நீங்க விருத்தி செய்யறதுக்கான ஒரு முறை வந்து நாங்க உங்களோட கிளாஸ்ல சொல்லி தருவோம். அதை தவிர ஹோம் ஒர்க் செய்ய வேண்டும். ஸோ ஸ்கூல் போற மாணவர்கள் நீங்க 50 வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 40 வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 18 வயசா இருந்தாலும் ஹோம் ஒர்க் செய்யுங்க. ஏன்னா இந்த ஹோம் ஒர்க் தான் ஒவ்வொரு நாளும் அந்த 30 மினிட்ஸுக்குள்ள இந்த ஹோம் ஒர்க் செஞ்சாலும் பரவாயில்ல. அன்னன்னைக்கு நீங்க படிக்கிற விஷயங்களை அந்த ஹோம் ஒர்க் மூடாக நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதுல எந்த பகுதியில நீங்க வீக்கா இருக்கீங்க, எதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடுதலாக விளங்குதுன்ற விஷயங்களை உங்களால தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த எக்ஸாம் என்னன்றதை சொல்லித்தரேன். ரெக்கார்டிங்ஸ் போடுவோம், அதையும் வந்து சரியான முறையில பயன்படுத்தணும். உங்களுக்கு சகல இந்த
கிளாஸுக்கு வேண்டிய சகல மெட்டீரியலையும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். நீங்கள் வேற அழுதவோ எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு ஏர்லியாகவே நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி, கிராமர் படிப்பிக்குமையா ஸ்போக்கன் படிப்பிப்பீங்களாண்டு. ஆக்சுவலி பார்த்தா கிராமர்ன்றது இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் த லாங்குவேஜ், ஒரு மொழியினுடைய இருதயம். அப்ப நாங்க ஸ்போக்கன் படிச்சாலும் அதுக்குள்ள கிராமர் இருக்கு. கிராமர் வேறு ஸ்போக்கன் வேறு இல்லை, ரைட்டிங் வேறு இல்லை. எல்லா ரைட்டிங் ஸ்போக்கன் எது படிச்சாலும் உங்களுக்குள்ள கிராமர் இருக்கு. அப்ப கிராமரை நாங்க உங்களுக்கு டிரெக்டா சொல்லித்தர மாட்டோம். நாங்க நாளாந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாங்க அது தேவைன்னு நினைக்கிறோமோ அந்தந்த விஷயங்களை அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணி தேவையான கிராமரை மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவோம். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லைன்றது உங்களோட பேசுறதுக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற ஆக்டிவிட்டிஸோட நாங்க தருவோம். தியாரான்னு சொல்லுவோம். இப்ப தியாரிஸ்ன்னு சொன்னா ஒரு பொருள் சிங்குலர், ஒருமையை நீங்க அறிமுகப்படுத்துற. அப்படி வச்சுக்கலாம். தியாரிஸ்ண்டா ஒருமை சொல்ல நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. தியாரா என்று சொன்னா பன்மை சொல்ல நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அவ்வளவுதான். தியாரிஸ்ன்றது ஒருமை சொல்ல அறிமுகப்படுத்துறது, தியாரான்னு சொல்றது பன்மை சொல்லை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அந்த பிக்சர் இருக்கு. இப்ப அதுல ஒரு டீச்சர் இருக்கா. there's a teacher, there's a window, there's a television. நிறைய கதிரைகள் இருக்கு. அப்ப பன்மை there are chairs. நிறைய புள்ளிகள் இருக்காங்கன்னு. இப்ப there are children, there are some children, there are numbers, இலக்கங்கள் இருக்கு. there are paints, there are painting brushes, there is a table. அப்ப ஒருமைக்கு there is a table, அங்க ஒரு டேபிள் இருக்கு, அறிமுகப்படுத்துறீங்க. இருக்கு. there's a television, அங்க ஒரு டெலிவிஷன் இருக்கு. there's a window, அங்க ஒரு விண்டோ இருக்கு. உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை யோசிச்சு பாருங்க. there's a television, there's a sofa set, there's a dining area, there's a kitchen, there's a portico, there's a ஃப்ளவர் வாஸ். உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்கள். அப்போ ஒரு பொருளை அறிமுகப்படுத்துற இப்படித்தானு சொல்லி தந்துட்டேன். அப்ப இதை நாங்க எங்க லைஃப்ல யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க படிச்சுட்டீங்க, இது என்ன கிராமர் ரூல், இதுவும் ஒரு கிராமர் தான். படிச்சுட்டீங்க என்னது, பொருள் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த தியாரான்றது சிங்குலருக்கு தியாரிஸும் ப்ளூரலுக்கு தியாராண்டும். அப்ப இதை நீங்க எங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது, நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும் தானே. எங்க அப்ளை பண்ணுவோம்? இதை அப்ளை பண்ற ஒரு முக்கியமான இடம் எங்க தெரியுமா? இந்த வீடு வாடகைக்கு கொடுக்குற டைம்லையும், வீடை விற்கிறதுக்கு, ஹவுஸ் ஃபார் ரெண்ட், ஹவுஸ் ஃபார் சேல், வீடு வாடகை கொடுக்குற டைம்லையும் வீடை விற்கிற டைம்லையும் நீங்க 90% அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்க. இந்த பேட்டர்னை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், வீட்டில் ஃபீச்சர்ஸ். அப்போ சொல்லுவாங்க, வீட்டில் ரெண்டு ரூம் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு, 2 பாத்ரூம் இருக்கு. அதே தான் இந்த பேட்டர்ன்ல சொல்றீங்க. அப்ப இதை நாங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாருங்க, ஹவுஸ் ஃபார் ரெண்ட், வீடு வந்து வாடகைக்கு தேவை. அப்போ கேட்குறாங்க, கால் பண்ணி அப்படி ஒரு வீடு தேவை. அப்போ புரோக்கர் சொல்றது, there are 4 bedrooms, 4 பெட்ரூம்ஸ் இருக்கு. there are 2 attached bathrooms and a common bathroom. பாருங்க, 2 attached பாத்ரூமும் ஒரு காமன் பாத்ரூமும் இருக்கு. there's a car park on the left, இடது பக்கத்துல ஒரு கார் பார்க் இருக்கு. அப்போ இதை அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியல் லைஃப்ல அங்கே யூஸ் பண்ணுறோம். வீடு வாடகை கொடுக்கக்குள்ள, வீடு விற்கிற டைமில் இப்படியானதை பாவிக்கிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ அல்லது காணிவேல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கண்டா கேட்பாங்க, இன்றைக்கு ஒரு காணிவேல் ஒன்று நடக்குது, இது நடக்குது, என்ன விளக்கம்? அப்போ சொல்லுவாங்க, அங்கே நிறைய there's a music program, there are so many play areas, there are many stalls, நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் இருக்கு, பிளே ஏரியா ஒன்று இருக்கு, மியூசிக் ஷோ ஒன்று இருக்கு. அப்ப அது எல்லாத்துக்குமே இந்த தியாரான்றது தான் யூஸ் பண்றேன். அப்ப தியாரிஸ்ன்றது சிங்குலர் நவுன், தியாரான்றது ப்ளூரல் நவுனுக்கு நாங்க யூஸ் பண்ற விஷயம். அப்ப இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். It's like this. When somebody requests or tells to do something, can we remember exactly what words they use to request? பாருங்க, என்னன்னா இப்போ ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்களே, அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு நினைவு இருக்குமா? 2-3 டேஸ்க்கு பிறகு இருக்குமா, இருக்காது? What do you think? பாருங்க, இப்போ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க, could you wait please சொல்லலாம், ரைட்? ப்ளீஸ் வெயிட்னு சொல்லலாம். Am I right?
Please wait for me. You can say, please hold on. Do you think you can wait for me? Do you think you could wait for me? This is also a request. ஒரே request வேற method இருக்குன்னா கேக்குறதுக்கு. There are different ways to request. Do you think we can exactly remember how they request? Probably not. Yeah. அப்படி நினைவு இருக்காது. என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைவு. சரி. அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான். ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு, செய்யுங்கன்னு சொல்றதுக்கு, செய்ய வேணாம் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட். Then it's easy நமக்கு. We don't have to think about this would, could, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. Nothing is needed. See, I'll tell you. Right. Look at this example. இது பாருங்க. Request order. What is it? It is a request. So you say, my friend told me that you have to make it asked me. Okay, or requested me. Requested me. Right. Is the first step clear? Right. Look at this one. Yes. Don't come here. What is that? It is a order. It's kind of an order, right? Okay. My boss, okay, told me. Let it order me. You see the difference? It doesn't change our words. My friend asked me. My boss told me. Right? Okay. See how I'm going to finish it. உங்களுக்கு இந்த could would எல்லாம் எதுவுமே தேவையில்ல. Nothing. My friend asked me to wait for him. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தேவையில்ல. பாத்தீங்களா? To wait for him. அவர் என்னென்ன வேர்ட்ஸ் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் we don't care, we don't mind. What do we need? என்ன action? That's all we need to do something. செய்ய வேணான்னு சொன்னால் not to. பாருங்க. My boss told me not to come there. Have you got it? ஸ்வெட்டர் ரோட்டுக்கு போன வாடிக்கையாளருக்கும் இடையில இருக்கிற சின்னொரு உரையாடல். Your turn. நீங்க இப்ப இந்த ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க. You are going to do this activity. இப்ப ரெண்டு பேரா இந்த ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க. இவ்வளவு நாள் என்னோட செஞ்சீங்க, இன்னைக்கு வேற 2 பேர். கிளாஸ்ல இருக்கிற 2 பேரே மாறி மாறி பேச போறீங்க. How may I help you, ma'am? I'm looking for some fashionable blouses. What size are you? I take medium. Would you like a plain or something else? I like to try some blouse with flowers design. How about this? Do you want to try it now? Oh yeah, it's nice. I will try this yellow color one. It suits you? How does it feel? I think it's perfect. Okay, how would you like to pay? I would like to pay by cash. Anything else? No, thank you. Thank you. Have a good day. Okay. Hi guys, very good evening to you all. Today I'd like to share my adventurous Handana hiking with you all. Before entering to my experience, I'm going to tell some very basic information about Handana Mountain. Some of you already know about it, but this is for who don't know about the Handana Peak. Yeah. Okay. The Handana mountain range in Kandy is popular among those who like to go hiking, camping, bird watching, field adventure, and be close to nature in any way. And it is located 1,240 meters above the sea level. In total, there are, I think, 7 individual peaks. The highest is Urakandra. The peaks offer spectacular views of Kandy City, the Knuckles Range and Dollas Beach Range of Aranayaka, and kills of Saprakarma region too can be spotted from here. Especially the journeyist of Peradaniya site touches the natural environment of the lower slopes of the Handana mountain range. அடுத்தது நாங்க பேசுற இங்கிலீஷுக்கும் வெள்ளக்காராக்கள் பேசுற இங்கிலீஷுக்கும் இப்ப இன்னும் ஓரளவுக்கு நாங்க இலங்கையால் பேசுற இங்கிலீஷ் ஓரளவுக்கு சமாளிச்சாலும் வெள்ளக்காராக்கள் எங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேசக்குள்ள நாங்க முழிச்சிட்டு இருப்போம்.
ஏன் அவங்களோட அக்சன்ஸ் வித்தியாசம், அவங்க பாவிக்கிற வித்தியாசம். அப்ப இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தா தான் அதை சரியான முறையில வந்து அவங்க உள்வாங்கி என்ன சொல்றாங்கன்றதை அவங்களுக்கு கிரகித்து அதுக்கான பதிலை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பீக்கிங் ஆப். இது உங்களோட போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் எல்லாம் அனுப்புவோம். கிட்டத்தட்ட இதுல 128க்கு மேற்பட்ட கன்வர்சேஷன்ஸ் இருக்கு. வெள்ளக்காராக்கள் பேசுற மாதிரி இருக்கு, வெள்ளக்காரர்கள் பேசுற போல இருக்கு. அப்ப இதுல என்ன செய்வீங்க, அவங்க பேசுறதை நீங்க கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணி அவங்களோட நீங்களும் இந்த ஆப்பின் ஊடாக பேசலாம். அப்ப இந்த ஆப்ல நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது, இந்த ஆப்ல நீங்க எப்படி பேசுறது, அதை நீங்களே எப்படி ரெக்கார்ட் பண்ணி பாக்குறது, நீங்க ஃபர்ஸ்டா பேசினது நல்லா இருக்கா, செகண்டா பேசினது நல்லா இருக்கா, எப்படி பாக்குறன்றது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தருவோம். இந்த ஆப் நிறைய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. மூன்றாவது, கிளாஸ்ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். குரூப் டிஸ்கஷன் சொல்றது வந்து நீங்க படிக்கிற விஷயங்களை உங்களுக்கு டீச்சர் சொல்லி தருவாங்க. அதை குழுக்களாக பிரிப்பாங்க கிளாஸுக்குள்ளே. அப்ப நீங்க ஒரு ஆள் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அது இன்னும் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொண்டு வரும். மற்றாக்களே என்ன போலதான் நான் மற்றாக்கள் அப்ப என்னாலையும் பேச முடியும், அவங்களாலையும் பேச முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டிவா நீங்க படிக்கிறீங்க. அப்ப அதுக்காக இங்க குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அடுத்தது, ஒரு மொழியை பேசுறதுக்கு ரீடிங் லிஸ்னிங்ன்றது மிக மிக முக்கியம். ஒரு மொழியை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு ரீடிங் அல்லது லிஸ்னிங்ன்றது மிக 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 முக்கியம். அதனால அப்ப ரீடிங் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், லிஸ்னிங் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதையும் உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது ரெண்டையும் சரியா செஞ்சீங்கன்னாலே காணும், இங்கிலீஷ்ல நிறைய விஷயங்களை உங்களால ஈஸியாக மிக மிக இலவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். ஏன் ஒவ்வொரு கிழமை எக்ஸாம் வைக்கிறோம்டா, அந்த ஒவ்வொரு கிழமைன்னா கிழமையில 3 கிளாஸ். அப்ப 3 கிளாஸ் நீங்க படிக்கிற பாடங்களை கொஞ்சம் படிச்சு ரெடி ஆயிட்டீங்கன்னா அந்த கிழமைக்குரிய லெசன்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். அப்ப பிற்காலத்துல நீங்க அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. அப்ப நாங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஊண்டி படிப்போம், கொஞ்சம் உள்வாங்கி படிப்போம். அது எப்பயுமே மறந்து போகாது. அப்ப 3 நாளுக்கு ஒரு கிழமை. அப்ப ஒரு கிழமையில எக்ஸாம் நடக்கும் போது தெரியாத விஷயம் எது, தெரிஞ்ச விஷயம் எது எல்லாமே உங்களுக்கு உங்களை நீங்களே இவாலுவேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எதுல வீக்கா இருக்கிறீங்க, எத்தனை ஆன்சர் உங்களுக்கு சரியா இருக்கு, எத்தனை ஆன்சர் உங்களுக்கு சரியாக இருக்கு, அல்லது வந்து நீங்க எந்த இடத்துல புலவிட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் என்னன்றதையும் அதுல உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை நீங்க பார்க்கலாம். எது சரி எது பிள்ளைன்றதையும் உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்கிறோம். இந்த இவ்வளோ விஷயங்களும் இந்த கிளாஸ்ல உள்வாங்கப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இவ்வளோ இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்கு, உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கு, காமனான செஷன்ஸ் இருக்கு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நான் சொன்னது அவ்வளோத்தையும் சேர்த்து நிறைய விஷயங்கள் இந்த கிளாஸ்ல இருக்கு. சரிதானே? அப்ப இந்த 2 மாதமும் நீங்க ஃபுல்லா இந்த இங்கிலீஷ் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே வசிக்க போறீங்க, லீவ் பண்ண போறீங்க. அப்ப அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை கொண்டு வரும், படிக்கிறதுக்கான எண்ணத்தை கொண்டு வரும். மற்றாக்களோட உதவி செஞ்சு உங்களோட நாலேஜை நீங்க ஷேர் பண்ணும்போது இன்னும் அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த கிளாஸ் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உண்டா இருக்கு. ஸோ நாங்க இதை பற்றி கூட பேசுறதை விட நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுல அருமை என்னன்றதை நீங்க முதல் நாள் கிளாஸ்லயே அது உங்களுக்கு எப்படிப்பட்டன்றதை உங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த 2 மாத ப்ரோக்ராமுக்கு நான் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்தே உங்களுக்கு மொத்தமான ஃபீஸ் 7,000 ரூபா. முதலாவது நாள்ல இருந்து 2 மாசத்துக்குமே உங்களுக்கு மொத்தமா 7,000 ரூபா தரப்படும். மொத்தமாகவே 7,000 ரூபா தான் நீங்க கோர்ஸுக்கு பே பண்ணணும். அதே நேரத்துல இதில் நீங்க சரியா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஆன்லைன் சர்டிபிகேட் வழங்கி வைக்கப்படும். இலவசமாக ஆன்லைன் சர்டிபிகேட் தரப்படும். மற்ற நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட்டுக்கு அதுக்குரிய பேமெண்ட்டை செய்யலாம். ஆனா இலவசமாக ஆன்லைன் சர்டிபிகேட் சரியா கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிடைக்கும். அப்ப மொத்தமாவே இதுக்கு 7,000 தான். எங்கள்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கு. ஏண்டா இன்ஸ்டால்மெண்ட் சொல்லக்குள்ள நீங்க சேரும் போது 5,000 கட்டி சேரணும். 2வது இன்ஸ்டால்மெண்ட் கிளாஸ் தொடங்குறதுக்கு முதல் நாள் நீங்க 3,000 கட்டணும். அப்ப இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மொத்தமா 8,000 வரும். 5,000 3,000 நீங்க ஒன் ஷாட் பேமெண்ட், சிங்கிள் ஷாட்லேயே பேமெண்ட் செய்யறென்றால் 7,000 ரூபா மொத்தமா கட்டி சேரலாம். அதை தவிர
குழுக்களாக இணைகிற மாணவர்களுக்கு இதை விட பல சலுகைகள் இருக்கு. இப்போ ஒரு 5 பேர் ஒன்றா ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு இலவசமா கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு 6-7 பேர் குடும்பத்தோட ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 7,000த்துலயும் இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணக்குள்ள இன்னும் பலதரப்பட்ட சலுகைகள் இதுக்குள்ள இருக்கு. இப்படியான நிறைய விஷயங்களை இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இந்த வருஷத்துல நிறைய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்பெஷலா இந்த முறை A-level எக்ஸாம் எடுத்து முடிச்சவங்களுக்கு இதை விட நிறைய ஆஃபர்ஸும் காத்திருக்கு. இப்படியான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள உங்களுடைய கால் சென்டர் ஏஜென்சி நம்பர்ஸ் எங்க பார்த்தாலும் ஆக்ஸ்போர்ட்ல அந்த நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது இந்த செமினார் முடிஞ்சோடனே உங்களோட கோஆர்டினேட்டர்ஸுக்கு நீங்க இந்த இன்ட்ரெஸ்டட் அல்லது எஸ் ஐ எம் இன் அல்லது ஐ எம் இன்ட்ரெஸ்டட் நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன் ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அல்லது தம்ஸ் அப் பண்ணீங்கன்னா சரி, அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி சகல விதமான டீட்டெயிலையும் சொல்லுவாங்க. ஸோ எப்பப்போ கிளாஸ் ஆரம்பமாகுது, எத்தனையாம் தேதி, எத்தனை மணிக்கு, எந்தெந்த நாட்கள்ல கிளாஸ் நடக்க போன்ற சகல விஷயங்களையும் உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க சேர்ந்ததுல இருந்து 20 நாள் வரைக்கும் அவங்க உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கிளாஸ் வந்து இரவு நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்கு கிழமையில 3 நாட்கள் நடக்கும். அது எப்பப்பன்றதை நீங்க உங்களோட கோஆர்டினேட்டர் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம் அனுப்புவாங்க அல்லது வந்து அந்த குரூப்லயே மெசேஜ் பண்ண விடுவாங்க. அப்ப அந்த இதுல நீங்க மெசேஜ் போட்டு ஐ எம் இன் போட்டா காணும், எஸ் ஐ எம் இன் அல்லது இன்ட்ரெஸ்டட் இப்படியான வார்த்தைகளை போட்டாலே காணும். அவங்க உங்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ இன்னமும் டிலே ஆக வேண்டாம், குயிக்காங்களோட ஜாயின் பண்ணுங்க. அதே நேரத்தில் டிக்டாக் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன லெசன்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம், அதையும் நீங்க பார்த்து உங்களோட லைஃப்ல நீங்க பயன்பெற முடியும். ஸோ இப்படியான நிறைய ஆஃபர்ஸோட இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி உங்களை நாங்கள் இணைக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கோம். இந்த ஜேர்னியில் வந்து உங்களோட லைஃப்பில் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் 100க்கு 100% எங்களை நம்பி எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். காரணம் அந்த அளவுக்கு மாணவர்கள் எங்களை நம்பினதால தான் இன்னைக்கு அவங்க எங்களோட தந்த கமெண்ட்ஸ், அவங்க தந்த வீடியோஸ் அதெல்லாமே மற்ற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மாணவராக நீங்களும் வர விரும்பினா உங்களோட வயசு முக்கியம் இல்லை, எங்கேருந்து வாரீங்க முக்கியம் இல்லை, உங்களோட ஜாப் முக்கியம் இல்லை, இங்கிலீஷ் பேசணும்ன்ற ஒரு ஆர்வம், இங்கிலீஷ் பேசணும்ன்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும் காணும். நாங்க உங்களை மிச்ச பகுதியில கைட் பண்ணுவோம். So we are always ready to guide you. So only things, are you ready? நீங்க தயாரா இருக்கிறீங்களா? If you trust us, come and join. கட்டாயமா வந்து ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமாக 2 மாதத்துல we make you speak English. ஸோ இது உங்களோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா நிச்சயமாக மாறும். ஸோ இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியினுடைய இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான் சம்பந்தமாக இந்த இலவச கருத்தரங்களை ஜாயின் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய கல்லூரி சார்பாக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். ஸோ இது சம்பந்தமா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களோட கோஆர்டினேட்டர்ஸை கேட்டு அதற்கான முறைகளை நீங்க தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின், thank you very much for joining today's free seminar. We hope to meet you soon. So have a good night, everyone. Take care. God bless you.